യേശുവിൻ ഇനിമേലുള്ള നാമത്തിൽ ഞാൻ ഉങ്ങളെ வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோட கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத தேவன். இந்த ராத்திரி வேளையில் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வசனங்கள் கேட்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து வந்திருக்கிறது உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவனை பரிசுத்த பிதாவை, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் எங்களை வழி நடத்துதவரும் தேவனே, பாதுகாத்து ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை வழி நடத்துதவராக இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும், ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் தேவனே. இந்த நாளுகளில் அப்பா நாங்கள் ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய வெற்றி எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் அநேகர் மன கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தாவை கடந்து வந்திருக்கும் போது ஒரு பெரிய விடுதல் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா ஒரு நல்ல விடுதல் உண்டாக, ஒரு நல்ல வெற்றி இந்த மக்களோட வாழ்க்கையில் உண்டாக நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் வசனங்கள் தியானிக்க விரும்புகிறேன். தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த நாளுகளிலும் கூட தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். யோவான் 9ஆம் அதிகாரம் അതിന്റെ 32ാമത്തെ വചനം നാം വാസിക്കലെ. യോവാൻ 9ആം அதிகாரம் അതിന്റെ 32ാമത്തെ വചനം. பிறவியில் குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லை. இங்கே அநேக மக்கள் ஒரு குருடனுக்கு விடுதலை கிடைக்கும் போது அவங்களுக்கு விசுவாசிக்க முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த குருடன் எப்படி ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்? இவருக்கு யார் விடுதலை கொடுப்பார் என்றெல்லாம் அங்கே உள்ள பரிசீலர்களும் அங்கே இருந்த மக்களும் அவங்க அநேக கேள்விகளை எழுப்புகிறார். அப்போ பிறவியிலே ஒருவன் குருடனாய் இருக்கிறான், அவனுக்கு கண் பார்வை இல்லை. இவன் அந்த இடத்தில் பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருவன், இவனுக்கு யார் விடுதலை கொடுத்திருக்கிறார்? அப்ப இந்த பிறவியிலே குருடனாயிருந்த இவனுடைய கண்கள் ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. சில விஷயங்கள் இப்படித்தான். நம்ம முன்னாடி எவ்வளவு அற்புதங்கள் தேவன் செய்தாலும், நமக்கு நம்முடைய குடும்பத்திலோ நமக்கு முன்பாகையோ தேவன் அவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்தாலும் விசுவசிக்க முடியாது இருக்கிற அநேக மக்கள் உண்டு. அப்போ அநேக அற்புதங்கள் தேவன் செய்கிறார். தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய கண் முன்பாகையே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு இன்னைக்குள்ள அநேக விசுவாசிகளுக்கு விசுவசிக்க முடியாது இருக்கிறது. அவங்க உலகத்திலே பார்வையில் விசுவசிக்கிறார், அவங்களுடைய கண்ணாலே பார்க்கிற சில விஷயங்களில் விசுவசிக்கிறார். இன்னைக்கு இங்கு பார்க்கும்போது அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்த மகன், அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், அவன் அந்த இடத்தில் குருடனாய் இருந்திருக்கிறார் என்று எல்லாரும் தெரிந்தும் இவனை பார்த்தும், என்னனால் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மகனே எல்லாரும் அங்கு வருதவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கு, தினமும் பார்க்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் இவன் உண்மையாக பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார், கண் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறார். அப்போ கண் பார்வை கிடைத்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம் உருவாகிறார். உண்மையாக இவனுக்கு விடுதலை கொடுத்தது யார்? உலகம் உருவாயது முதலே, இந்த உலகம் உண்டானது முதலே நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதில்லை. உண்மையாக அவங்களுக்கு முன்னால் நிற்கிற மகனுக்கு கண் பார்வை, கண்ணு திறந்தது, கண் பார்வை உள்ளவனாய் காணப்பட்டது. சரி, இது தேவன் செய்திருக்கிறார் என்று நம்ப இந்த மக்களுக்கு முடியவில்லை. இன்னைக்கு உள்ள சபைகளிலும் விசுவாசிகளிலும்
நமக்கு முன்பாக தேவன் செய்த அற்புதங்களே சிலர் துச்சமாய் எண்ணுகிறார். உண்மையாக தேவன் இப்படி செய்யுமா? உண்மையாக கர்த்தர் இப்போது இறங்கி வந்து விடுதலை கொடுக்குமா? இந்த நாட்களில் நாங்கள் நல்ல படிப்பு இருக்கிறார், நல்ல அறிவு இருக்கிறார், நல்ல ஞானம் இருக்கிறார், நல்ல செல்வங்கள் இருக்கிறார், இந்த நாடுகளிலும் கர்த்தர் இப்படி செய்யுமா என்று அநேகருக்குள்ள ஒரு கேள்விக்குரிய விஷயம் இருக்குது. நமக்கு முன்பாக அற்புதம் நடந்திருக்கிறது, அதை நம்ப முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக இந்த மக்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறார். பரிசேயர்கள் அவங்களுக்கு விசுவசிக்க முடியாது இருந்திருக்கிறார். அங்கே இவனை பார்த்த மக்களுக்கு அவனுடைய மேல் விசுவாசம் இல்லாது இருக்கிறார். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறார், உலகம் உண்டானது முதலே நாங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் அவங்க நம்ப முடியாதவங்களாயிருக்கிறது. உண்மையாக அந்த மகனுக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறது. உண்மையாக அவனுடைய கண் பார்வை அவன் திருப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவன் பிறவியிலிருந்தே கண் பார்வை இல்லாதவனாய் இருக்கும் போது இயேசு சௌக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த சௌக்கியத்தை பார்த்து ஆமா இயேசுதான் இந்த விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று நம்ப இந்த மக்களுக்கு முடியாத போயிருக்கிறார். அப்போ அங்கே ஒரு கேள்வியோட மக்கள் காணப்படுகிறார். இப்படி எல்லாம் நடக்குமா? இப்படி ஒரு விடுதல் நமக்கு முன்பாக நடக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. 30வது வசனம் வாசிக்கும் போது அங்க நமக்கு பார்க்க முடியும், அவர் எங்கள் கண்களை திறந்து நீங்கள் அறியவில்லையா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த பார்வை பெற்றுக்கொண்ட மகன் சொல்லுகிறார், இயேசுதான் ஒருவன் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவன் என் கண்களை திறந்தும் உங்களுக்கு நம்ப முடியுது இல்லையா? அவன் என் கண்களை திறந்தும் உங்களுக்கு அது விசுவசிக்க முடியாது இருக்குதே. நீங்கள் அது அறியவே இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இவன் தான் உண்மையான மகனா? இங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் இவன் தானா? இவனுக்கு விடுதலை கிடைத்திருக்கா? இவன் உண்மையாக இந்த மனுஷன் உண்மையா இருக்குதா இல்லையா என்று பல கேள்விகள் மக்களுக்குள்ள வரும்போதும் கண் பார்வை பெற்று கொண்டவன் சொல்லுகிறான், ஞான் தான் அந்த மனுஷன். எனக்கு முன்னாலே கண் பார்வை இல்லாதவனாய் நான் முன்னாடி இருந்திருக்கிறான். உண்மையாக நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தவனாய் இருந்திருக்கிறான். இயேசு என்ன ஒருவன் என் மேல் ஒரு விடுதலை அனுப்பி இருக்கிறது. அவர் மூலமாய் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. அவர் என் கண்களை திறந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்க 34வது வசனம் வாசிக்கும் போது, யோவான் 9ஆம் அதிகாரம் அதில் 34வது வசனம் வாசிக்கும் போது, அவன் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் உண்மையாக தேவனிடத்தில் இருந்து வந்தவரா? உலகம் உண்டானது முதல் நாம் இப்படி ஒரு அற்புதத்தை பார்த்தது இல்லையே. உலகம் உண்டானது முதல் இப்படி ஒரு கண் பார்வை திறக்குது, கண் திறக்குது நாங்கள் பார்த்தது இல்லையே. அப்போ இவர் தேவனிடத்திலிருந்து வராது இருந்தால் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இவரை போல் அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு அற்புதங்கள் செய்திருக்கிறது. இந்த மகனுக்கு நம்முடைய முன்னாடியே கண் பார்வை கொடுத்திருக்கிறது. அவனுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார் என்று இவன் சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லி மக்களுக்குள்ள உண்மையாக இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், இவர் அப்படி வராமல் இருந்தால் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதே என்று சொல்லி ஒரு பல விஷயங்களை அங்கு பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று இந்த மகனுக்கிட்ட கேட்கிறான். அப்ப மக்கள் எல்லாரும் கூட இவனை பாவியாய் அங்கே காட்டுகிறார். நீ பாவியான ஒருவன், நீ பாவியான ஒரு மனிதன்,
நீ எங்களை போதிக்கிறதுக்காக நீ யார், நீ இவ்வளவு பெரியவனாயிருக்கா என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறார். அப்போ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, அப்போ இந்த கண் பார்வை இல்லாது இருக்கிறது என்று சொல்லும் போது கண் பார்வை இல்ல, கேட்க முடியாது, இல்ல பேச முடியாது, இப்படி எல்லாம் சொல்லுது. அன்னைக்கு இது ஒரு பெரிய பாவமாய் இருக்குது என்று மக்கள் நம்பி இருக்கிறது. அந்த நாட்களில் இந்த மாதிரி மக்களை எல்லாம் தூரத்தில் ஒதுக்கி தள்ளுத சூழ்நிலை இருந்திருக்குது. அதனாலதான் இங்கே சொல்லுகிறார், முழுவதும் நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறமே தள்ளிவிட்டார் என்று காணப்படுகிறது. இந்த கண் பார்வையுள்ளவனே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேக சபைகளிலும் விசுவாசிகளிலும் கிறிஸ்தவராயிருக்கிற மக்கள் இதுதான் இருக்குதார். ஒரு அற்புதத்தை பார்த்திருந்தால் தேவன் செய்த அற்புதத்தை நம்ப முடியாதவங்களாய் காணப்படுகிறார், அதன் மேல் சந்தேகம் உள்ளவங்களாய் காணப்படுகிறார். இந்த நாடுகளில் இந்த அற்புதம் தேவனால் முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனை தள்ளிவிடுத சூழ்நிலைகளும் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இந்த மக்கள் செய்திருக்கிறது, அவர் இந்த கண் பார்வை உள்ளவனே, அந்த கண் பார்வை பெற்றுக்கொண்ட மகனே புறமே தள்ளி விடுகிறார். நீ பாவியான மனிதன் என்று சொல்லி அவனுடைய குற்றச்சாட்டு வைத்து அவனை புறமே தள்ளி விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி இந்த மனிதனுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார்? இயேசு அங்கே தரையிலே துப்பி சேருண்டாக்கி சீலோகாம் குளத்தில் போய் நீ கழுகு என்று சொல்லி அவனுடைய கண்மேல் இந்த சேரை பூசி விடுகிறான். இது நமக்கு எல்லா சபைகளிலும் நாம் கேட்கிற விஷயம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தரையிலே துப்பி சேருண்டாக்கி அவனுடைய கண்ணின் மேல் பூசி நீ சீலோகாமில் போய் கழுகு என்று சொல்லுகிறது. சீலோகாம் என்பதுக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகனை சீலோகாம் குளத்திற்கு அந்த குளம் வரைக்கும் அவனை அனுப்பி விடுகிறான். நீ இந்த சேரோட நீ கடந்து செல்லு. அப்போ அநேக மக்கள் இவனை பார்த்திருக்கும். இவன் சேரோடு போகுதெல்லாம் மக்கள் பார்த்திருக்கும். கண் பார்வையற்றவனாய் சேர் பூசியவனாய் அந்த சீலோகாம் வரைக்கும் போகும்போது அது வரைக்கும் இருக்கிற மக்கள் இவனை பார்த்து கொண்டே இருந்திருக்கலாம். அப்போ கண் பார்வையற்றவனாய அந்த மகனுக்கு தேவன் ஒரு விடுதலை அனுப்புவதற்காக அவனை அனுப்பி விடுகிறது. நீ சீலோகாம் வரைக்கும் போகும், அந்த குளத்தில் போய் நீ அதை கழுகும் போது உனக்கு ஒரு விடுதல் உண்டாகுவார். போகிற வழி எல்லா மக்களும் இவனை பார்த்திருக்கிறது. இவன் கண் பார்வையற்றவனாய் போயிருக்கிறது. இயேசு சொன்னபடியே அவன் செய்ததினாலே, இயேசு சொன்னபடியே அவன் செய்ததினாலே அவனுடைய கண்கள் அப்போதே துறக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த துறக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவனை மக்கள் பாவியாய், நீ பாவிதான், நீ பாவிதான், நீ எதுக்கு எங்களை போதிக்கிறார், எதுக்கு எங்களுக்கு சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லி அவனை புறமே தள்ளிவிடுகிறான். அவனுக்கு கிடைத்த அற்புதத்தை மக்கள் அதை கவனிக்க முடியாது. அவருக்கு விடுதலை கொடுத்த தேவனை அவங்க துதிக்க முடியாது. இந்த கண் பார்வையற்றவனுக்கு விடுதலை கொடுத்தது யார் என்று தேட முடியாது. மக்கள் சந்தேகத்தோடு முன்னாடி கடந்து சென்றிருக்கிறது. இந்த அயல் பக்கக்காரெல்லாம் அங்கே இவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்தவன் அல்லவா, கண் பார்வையற்றவனாய் இருந்தவன் அல்லவா, இவனுக்கு எப்படி ஒரு விடுதல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே கேட்க ஆரம்பித்திருக்கிறது. இங்கே இந்த மனுஷன் சொல்லுகிறான், இயேசு சொன்னபடியே ஞான் செய்திருக்கிறான், எனக்கு அவர் கண்களை திறந்து கொடுத்திருக்கிறது என்று அந்த குருடன் சொல்லுகிறது. அப்போ இந்த மக்கள் எல்லாரும் கூட சேர்ந்து இவனை பிடித்து கொண்டு, இந்த மகனை பிடித்து கொண்டு நேர அங்கே பரிசேயர்களுடைய அடுத்தைக்கு கொண்டு போகிறான். இந்த குருடனான மனுஷனை பிடித்து பரிசேயர்களுடைய அடுத்து கொண்டு போய்
இவனுக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறார் என்று அங்கு ஒரு கேள்வி திருப்பியும் பரிசேயர்கள் எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகனுக்கு இயேசு சேறு பூசி சீலோகாமில் அனுப்பும் போது அவன் அதை கீழ்ப்படிந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டு சீலோகாமுக்கு போய் அங்கே கடந்து சென்று அவன் இயேசு சொன்னபடியே கழுகும் போது அவனுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அவன் இப்போ இயேசு சொன்னபடியே தேவனுடைய சாட்சியாய் அவன் மாற்றப்பட்டிருக்கிறது. அநேகர் முன்பாக கண் துறக்கப்பட்டவராய் காணப்படுகிறது. பட் இங்கே இருக்கிற பரிசேயர்கள், அங்கே அவனுடைய அயல்பக்கக்கார், அவனுடைய கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருடைய கண்களும் குருடாக்கப்பட்டது போல இந்த அற்புதத்தை பார்க்க முடியாத போயிருக்கிறது. அவங்களுக்குள்ள எப்போது கேள்விக்கு பதிலாக கேள்வி எப்போது எழும்பிக் கொண்டே இருந்திருக்கிறது. அவங்கள் அந்த குருடையை கூட்டிக் கொண்டு பரிசேயருடைய முன்பாக கடந்து செல்லும் போதுதான் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். இந்த ஓய்வு நாளில் எப்படி இயேசுவானவர் இவனுக்கு விடுதலை கொடுத்தார்? அவங்களுடைய கேள்வி இதுதான். ஓய்வு நாளாய் இருக்கிறார், இந்த ஓய்வு நாளிலே எப்படி ஒரு விடுதலை இந்த இயேசு கொடுத்திருக்கிறார்? ஓய்வு நாளில் எப்படி கொடுக்க முடியும்? பரிசுத்த நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நாளில் எப்படி இவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பரிசேயர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்றிட்டும் இந்த மனிதனை சும்மாவே அனுப்பிவிட விரும்புவதில்லை. அவனுடைய தகப்பனையும் தாயையும் கூப்பிடுகிறார். உண்மையாக இந்த மனிதன் உன்னுடைய பிள்ளையை தானே. அப்போ தாயையும் தகப்பனையும் கூப்பிட்டு அவங்க திருப்பியும் விசாரிக்கிறார். இந்த கண் பார்வை கண் திறக்கப்பட்டவராயிருக்கிற இந்த மனிதன் இது உங்களுடைய பிள்ளையா என்று அவங்களிடத்தில் கேட்கிறார். அதுக்கு அந்த தாயும் தகப்பனும் சொல்லுகிறார், உண்மையாக இது எங்கள் பிள்ளைதான், உண்மையாக இவன் எங்கள் பிள்ளைதான். அவன் பிறக்கும் போதே பிறவியிலே அவன் குருடனாய் காணப்பட்டிருக்கிறான். அவன் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவன் குருடனாய் தான் இருந்திருக்கிறது. இவன் எங்களுடைய பிள்ளை தான் என்று அங்கே சொல்லுகிறான். அப்போது பரிசேயர்கள் அங்கே திருப்பி இந்த தாயையும் தகப்பனோடும் கேள்வி கேட்கிறது, யார் இவனுக்கு விடுதலை கொடுத்தார்? நீங்க சொல்லுங்கள், யார் இவனுக்கு விடுதலை கொடுத்தார்? யார் இவனை விடுவித்திருக்கிறார் என்று கேட்கும் போது, அவன் பெரிய பையன் தானே, அவன் புத்தியுள்ளவன் தானே, அவன் பெரியவனாயிருக்குதே, நீங்கள் அவனுக்கிட்டே கேளுங்க, எங்களுக்கு தெரியாது யார் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று. ஏனென்றால் அந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுதவங்களே, இயேசு இரட்சகர் என்று சொல்லுதவரே, இயேசு நம்மை விடுவிக்க வந்தவர் என்று சொல்லுதவங்களே ஆலயத்துக்குள்ள இருந்து புறமே தள்ளிவிடு. அப்படி ஒரு கட்டளை அங்கே இருந்திருக்கிறது. ஆலயத்தில் யாரெல்லாம் இயேசுவை நம்புதோ, இயேசு இரட்சகர் என்று சொல்லுதோ, இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுதோ, அவங்களெல்லாம் சபையிலிருந்து புறமே தள்ளிவிடுங்க என்று சொல்லி ஒரு சட்டம் இருந்தது. அந்த ஒரு பயத்தாலே, எங்களையும் இந்த ஆலயத்தில் இருந்து புறமே தள்ளிவிடுமே என்று ஒரு பயத்தாலே இந்த அம்மாவும் அப்பாவும் அவன் யார் விடுதலை கொடுத்தார் என்று சொன்னது இல்லை. அவங்களுக்கு தெரியும் இயேசு விடுதலை கொடுத்தார் என்று அவங்களுக்கு தெரியும், அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியும். என்றாலும் அவங்க பயத்தோடு சொல்லவில்லை, நீங்க இந்த மகனோடு கூட கேளுங்கள், அவனே சொல்லும் என்றார். திருப்பியும் மகனோடு கேட்கிறார், யார் உனக்கு விடுதலை கொடுத்தார்? அவன் சொல்லுகிறார், அதை அங்கே நடந்ததெல்லாம் அவன் அந்த மக்களோடு சொல்லுகிறார், இயேசுவானவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இன்னைக்கு வாசிச்சு கேட்ட வசனத்தில் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இந்த மக்கள் எல்லாம் அப்போதான் சொல்லுகிறார், இந்த கண் திறக்கப்பட்டது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் எங்களுக்கு அப்படி திறந்தது தெரியாதே, இது ஒரு பெரிய அற்புதம் தான் என்று சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுகிறார். இது உண்மையாய் நடக்குமா? இது இவனோட வாழ்க்கையில் நடந்திருக்கா? இல்ல இவன் வேற பையனா, வேற யாராதுமா?
அந்த இடத்தில் பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த குருடனாய் இருக்குமா, அத வேற யாராவது இருக்குமான்னு சொல்லி அநேக கவலைகள், கேள்விகள் இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலும் இயேசு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் போது எவ்வளவு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குது. நான் அநேகம் வீடுகளில் ஜெபிக்க போகிறார், அநேகம் சபைகளில் ஜெபிக்க போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் ஒரு கேள்விதான் வைக்கும், உண்மையாக எனக்கு விடுதலை கொடுத்தது இயேசுதான? ஒரு விடுதல் உண்மையாய் உருவாய் இருக்கா? நாங்க சொல்லும் ஜெபிச்சுட்டு ஒரு விடுதல் வந்திருக்கிறார் என்று சொல்லியால் விசுவசிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறது. அப்போ விடுதல் கொடுக்கிறது தேவன், ஒரு மனிதனாலே விடுதல் கொடுக்க முடியாது. ஜெபிக்கிற வேலை தான் நம்ம வேலை. விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தரே, நம்மை வளர வைக்கிறவர் கர்த்தரே, நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அதுதான் நாம் நம்பணும். இந்த மக்கள் எல்லாம் தேடுகிறான், இயேசு ஆனவர் விடுதலை கொடுத்து என்று தெரிந்தும் அவங்களுக்கு விசுவசிக்க முடியாது இருக்கிற சூழ்நிலை. அப்போ பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கும் போது இயேசுவை நம்புங்கள். ஏதோ ஒரு பாஸ்டரையோ எங்களையோ ஏதோ மனிதர்களையோ நம்பணும் என்ற அல்ல, நாம் கர்த்தரையே நம்புங்கள். அவர் செய்யும் அற்புதத்தை பார்த்து தேவன் எனக்காக பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று நம்புங்கள். அங்கே சந்தேகத்தோட நாம் நிற்கிற மக்களாய் அல்ல. இங்க 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோவான் 9ஆம் அதிகாரம் அந்த 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவனே அவர்கள் புறமே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இங்கே இயேசு அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவனை புறமே தள்ளிவிட்டு இருக்கிறார். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ணாதே, நீ பாவியான மனுஷன், நீ குருடனாய் பிறந்தவன், முன்னாடியே பாவியாய் இருந்தவன் என்று சொல்லி அவனை புறமே தள்ளிவிட்டதை பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நம்புதா? நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேள்வியே என்று ஒரு விஷயத்தை கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். அப்ப இவனுக்கு இந்த தேவனுடைய குமாரன் யார் என்று தெரியாது. இயேசு முன்னாடி நிற்கிறார், செயற் பூசி கொடுத்திருக்கிறார், கண் பார்வை வந்திருக்கிறார் என்றாலும் அவர் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? இன்னைக்கு நமக்கும் அநேகம் விடுதல் கிடைக்கிறார், அநேகம் அற்புதங்கள் நடக்கிறார். தேவனுடைய குமாரனை தெரியுதா? தேவனுடைய குமாரனை நாம் ருசிச்சு பார்த்திருக்கா? அவர் யார் என்று நமக்கு தெரியுதா? இந்த கண் பார்வையற்றவனாய மனிதன் கேட்கிறார், ஆண்டவரே நீ யார்? அவன் கண் திறந்திருக்கிறார், இயேசுவை முன்னாடியே பார்க்கிறார் என்றாலும் அப்போ அந்த தேவனுடைய குமாரன் யார் என்று இவன் கேட்கிறார். அவரே எனக்கு தெரியப்படுத்தும், அப்பதான் நான் விசுவசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். 37வது வசனம் வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்ப இயேசுவே உண்மையாய் எடுத்து சொல்லுகிறார். நிறைய பேர் சொல்லுகிறார், இயேசு தேவன் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து வந்தவரா இல்லையா என்று அநேக கேள்வி வைக்கும் போது இயேசு தான் இங்கே சொல்லுவதுதான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது இயேசுவே தான், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்போ உனக்கு முன்பாக நிற்குதா ஞான் தான் இயேசு என்று அவர் எடுத்து அந்த மகனோடு கூட சொல்லுகிறது. அப்ப இவனுக்கு தேவனுடைய குமாரனை தெரியாது. தேவனுடைய குமாரன் யார் என்று வெளிப்படுத்துங்க என்று சொல்லும் போது, எனக்கும் தெரியப்படுத்துங்க, அப்பதான் நான் விசுவசிக்க முடியும் என்று சொல்லும் போதுதான் இந்த மகனோடு சொல்லுகிறார், உனக்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறது தான் நான் தான் அந்த இயேசு என்று சொல்லுகிறது. நான் உன்னை விடுவிக்கிறவர், இந்த உலகத்தை விடுவிக்கிறவர், உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறவர் என்று அங்கே எடுத்து பேசுகிறது. 38வது வசனம் வாசிக்கும் போது உடனே அவர், ஆண்டவரே விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இந்த மகன் உடனே அவரை விசுவசிக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. கண் பார்வை இல்லாதவராய்
எல்லாவராலும் புறமே தள்ளப்பட்டவனாய் அந்த இடத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்ட ஒருவர், யாரையும் பார்க்க முடியாது, எந்த மக்களையும் பார்க்க முடியாது இருக்கும் போதுதான் இயேசு துப்பி சேறு உருவாக்கி அதை அந்த சேரை எடுத்து அவனுடைய மேல் பூசி சீலோகா போய் கழுகு என்று சொல்லும் போது அவனுடைய கண்ணு திறக்கப்பட்டது. அதனால் அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உன்னை நம்புகிறேன், நீ பேசுத நீ இயேசு என்றார், நீ என்னோடு கூட பேசுகிறதா நீ இயேசு என்றார், எனக்கு அற்புதத்தை கொடுத்தவர் நீர் என்றார், நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் தேவன் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் போது நாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு அற்புதத்தை செய்த இயேசுவை பார்க்க வேண்டும். நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரை விசுவசிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நமக்கு பார்க்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் நீங்க தேவனுடைய அற்புதத்தை காணும்படியும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை இயேசு திறந்தருளுவார். நமக்கு ஒரு நல்ல விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இதே வசனம் நாளைக்கு திருப்பியும் நாம் தியானிக்க விரும்புகிறேன். கண் பார்வையற்றவனானவருக்கு கண் பார்வையை கொடுத்த இயேசு. இன்னைக்கு நாம் தியானித்ததெல்லாம் கண் பார்வை கிடைத்தவனை பார்க்கும் போது அநேக கேள்விகள் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவனை பார்த்த எல்லா மக்களும் கேள்வியோடு அவனை சந்தித்தது. அப்போது இயேசு சொல்லுகிறார், நான் தேவனுடைய குமார், நீ என்னை விசுவசிக்கிறா, நீ என்னை விசுவசிக்கிறாயா என்று ஒரு கேள்வி. அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு அந்த இயேசுவை வெளிப்படுத்து. இயேசு அவனோடு சொல்லுகிறார், உன்னுக்கு முன்பாக நின்று பேசுதா நான் தான் இயேசு என்று வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு உங்களோடு கூட பேசுகிறது, உங்களோடு கூட பேசுகிறவர், உன்னை தொடுகிறவர், உனக்கு உன் குடும்பத்தில் பெரிய விடுதலை கொடுக்கிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் நம்புங்கள், அவரை விசுவசிக்குங்கள், அவரை பணிந்து கொள்ளுங்கள், அவர் நமக்கு விடுதலை அனுப்புவார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது அநேக கேள்விகள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம். நம்முடைய மனதுகளில் அநேக கேள்விகள் வரலாம். உண்மையாக இது இப்படி இருக்கலாமா? உண்மையாக இந்த விடுதல் நடக்குமா? இப்படி எல்லாம் ஒரு விடுதல் வருமா? அதான் ஞான ஹாஸ்பிட்டல் தான் போனோமா, இல்ல ஞான வேற எங்காலும் போனோமா, ஞான அங்க போனோமா, இங்க போனோம், இப்படி பலவிதமான கேள்விகள் நம் வாழ்க்கையில் வரும். அப்போது நீங்க இயேசுவை நம்பட்டும், கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறீர்கள், அவரை நாம் பணிந்து கொள்ளட்டும். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவர் நம்முடைய கண்ணிலே குருடுகளை எடுத்து மாற்றுவார். இன்னைக்கு அநேகம் பேர் கண் பார்வை உள்ளவராய் இருக்கிறார் என்றாலும் கண்ணு குருடாக்கப்பட்டவராய் இருக்கிறார். இயேசுவை விசுவசிக்க முடியாதவராய், கர்த்தரை பார்க்க முடியாதவராய், தேவன் செய்யும் அற்புதங்களை தியானிக்க முடியாதவர்களாய் காணப்படுதா அநேக மக்கள். கண் திறக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்திலே செல்வங்கள், உலகத்திலே எல்லா பொருள்கள், உலக காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களை மறைக்குது. இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும், அவர் நம்மை வழி நடத்துவார். எல்லா குருடாக்கப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். நாம் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவனை பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக விடுதல் எங்கள் மத்தியில் நடக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்யும் போது நாங்கள் கேள்வியோடையோ சந்தேகத்தோடு இருக்கிற மக்களாய் அல்ல, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நம்பிக்கை வைத்து உம்முடைய நாமத்திலே விசுவசித்து நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவசித்து முன்னாடி போகிற மக்களாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீங்க கடந்து வந்த எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, நீ ஆசீர்வதித்து பலப்படுத்து. ஒரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் இறங்கி வரட்டும். தெய்வீக பிரசனம் ஒரு குடும்பங்களிலும் இறங்கி வரட்டும். இன்னைக்கு வியாதியோட பலவீனங்களோட கண்ணீரோடு அநேக பாரத்தோடையா இருக்கிற மக்களுடைய எல்லா பாரங்கள் மாற்றிக்கொண்டு ஒரு விடுதல் உண்டாகட்டும்.
எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.